வான்முகில் வழாது வெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம். அன்பு நண்பர்களே, நம்ம எல்லாருக்குமே ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு புது வருஷம் தொடங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் நான் முதல்ல சொல்லிடுறேன், நம்ம சேனலில் நிறையா நாள் நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னுடைய பர்சனல் காரணங்கள் இருந்தது. என்ன காரணம் சொன்னாலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைபராக சேர்ந்த அனைவருக்கும் நான் சரியான முறையில் தான் போட்டிருக்கணும். அது என்னுடைய தவறு தான். அதுக்காக முதல்ல உங்கள் எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த வருஷம் 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் தொடங்குறதுனா இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வருஷத்தில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும், இல்லை இந்த வருஷத்தில் நம்ம வேலையில் இப்படி ப்ரமோஷன் வந்துடும், இல்லை இந்த வருஷம் இந்த மாதிரி படிப்புகள் படிக்கணும், இல்லை இந்த வருஷத்தில் எப்படி நம்ம இந்த மாதிரி வெளிநாடு வேலை தேடி போயிடணும், எப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது அந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நமக்கு நடக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள். வாய்ப்பு இல்லை, எல்லாருமே அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி இந்த வருஷம் மிக நல்ல வருஷமா இருக்குன்னு சொல்லி முதல்ல நான் தினமும் வணங்கக்கூடிய அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க எல்லாரும் சார்பாகவும். இப்போ இந்த பதிவில் நம்ம 2026 நம்ம ஜோதிடப்பதி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷத்துல எந்தெந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட நான் சொல்றேன். ஜோதிடம் இருந்தா கூட தெய்வத்தால் ஆகாதனும் நமக்களுடைய முயற்சி தான் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே சொல்லியிருக்கு. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப வேண்டி அதை திரும்ப திரும்ப அந்த கோயில்களுக்கோ அது மாதிரி தியானங்களோ இப்படி பண்ணி திரும்ப திரும்ப வேண்டும் பொழுது அந்த எண்ணத்தினுடைய வலிமை அந்த காரியத்தில் அவங்களை ஜெயிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் காரணமா இருக்கு. அதனால நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. அது மாதிரி உங்கள்கிட்ட வேண்டுதல்களை நல்ல முழுமையா வைங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம சக்தி இறை சக்தியோட சேர்ந்து அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவத்துல 8வது வீடா இருக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இதெல்லாம் இருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில சந்திரன் நீசம் அடைகிறார். இந்த ராசி செவ்வாயினுடைய ராசி. பார்த்தீங்கன்னா இந்த ராசியில சந்திரன் நீசம், இந்த சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீசம். ஸோ அதனால பொதுவாக சந்திரன் நீசமாக இருந்தாலும் அதை பற்றி பெருசாக தெரியாது. இந்த ராசியில் நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. காவல்துறை அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாக இருப்பாங்க. நிறையா ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி லேண்ட் புரோக்கர்ஸு அது மாதிரிலாம் நிறையா பேர் இருக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அது மாதிரியான அந்த மாதிரியான ஒரு சில பேர் விருச்சிக ராசி செங்கல் சூளை இது மாதிரிலாம் கூட செங்கல் அது மாதிரி, இல்லை பில்டிங் மெட்டீரியல்ஸ் பண்ணுறது, இல்லாட்டினா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கிறது அந்த மாதிரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது 2025 இவங்களுக்கு 2, 5க்கு அதிபதி. அது 2ன்றது தனஸ்தானம், 5ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். இது 2க்கும் உண்டான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் 8வது வீட்டில் இருக்கார். ஸோ இந்த 2025 வருஷம் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறையா தடைகளை சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் இந்த போன வருஷம் 9ஆம் மாதம் 8, 9ஆம் மாதம் தொழில் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் 2025 நடந்திருக்கும். 2026 இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக அவங்க குணநலன்கள் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லவங்க தான், பொறுமையாக தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, கொஞ்சம் கஞ்சன்னு சொல்லலாம், கால்குலேட்டிவாக இருப்பாங்க பணம் காசில். அதே மாதிரி மற்றவங்களுக்கு
ஹெல்ப் பண்ணுறதும் செய்வாங்க. உடல் ரீதியான உழைப்பு வந்து இவங்க இவங்க மாதிரி செய்ய முடியாது, செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பொதுவாக வந்து இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். இருந்த போதிலும் வந்து இவங்க எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களும் வந்து எல்லாருக்கும் செய்கிறது போக்குவரத்தில் வந்து கரெக்டாக இருப்பாங்க, கால்குலேட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு அதான் அது நம்ம இது பண்ணிக்க முடியும். நீங்கள் உதவின்னு கேட்டால் செய்யக்கூடியவங்களா போய் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய இயல்பான குணங்களாக இருக்குது. இவங்க வந்து இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய்ன்றதுனால கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக பண்ணாலே இவங்க பல விஷயங்கள்லேருந்து இவங்க நிறையா லாபங்களையும் நிறையா விஷயங்களை இவங்க வந்து சக்ஸஸும் பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஸோ இவங்களுக்கு இந்த 2026 அது வந்து எந்த மாதிரியான பலன்களை நம்ம கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 26 அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இது ஒரு செக்மெண்ட்டாகவும், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது 2வது செக்மெண்ட்டாகவும், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது 3வது செக்மெண்ட்டாகவும், இந்த மாதிரி 3 செக்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா இந்த வருஷத்தில் எதை பண்ணலாம் எதை பண்ண வேணாம்னு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். நீங்கள் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதமும் உங்களுக்கு குரு பகவான் 8எல்லாம் இருக்கார். அது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வக்ரமாக இருக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் பிப்ரவரிக்கு மேலே மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேணும். பொருளாதார ரீதியாக அதிகப்படியாக செலவு பண்ணாமல் சேமித்து வச்சுங்க. பொருளாதார ரீதியாக வந்து எதுலன்னு போய் மாட்டிக்கும், பணம் மாட்டிக்கிட்டு அது வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இது மாதிரி போக வேண்டியதாக வரும். ஒர்க்கு ரீதியாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலையிலையும் சரி பொருளாதார உயர்வுகள் கிடைக்கும். அதுவும் நல்ல சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குது. 5ல் வந்து இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சகுரு வந்து 9லேருந்து பார்க்குறாரு. ஸோ திரிகோணம் அப்படின்ற இடத்துல உங்களுடைய ராசி உங்களுக்கு 5ல் சனி, 9ல் வந்து குரு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு ட்ரையாங்கிள் வந்து சூப்பராக உருவாருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 6வது மாதம் 6, 7, 8, 9 இந்த 4 மாதமும் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகையும் நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாம். பல பேருக்கு வந்து திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். பல பேருக்கு வந்து குழந்தை பிறப்புகள் கைகூடி வரும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப காலமாக நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டோம், இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது. வெளிநாடு போகணும், வெளிநாடு வாய்ப்புகளை தேடிட்டு இருந்தவங்க வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. நீங்கள் நினச்ச இடத்துல வீடு வாங்கி வீடு கட்ட முடியும். அந்த மாதிரியான வாய்ப்புகளும் வரதுக்கான அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நடக்கும். உங்களுடைய கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இது மாதிரி எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக மிக பெஸ்ட்டான பீரியடாக இருக்கக்கூடியது 6, 7, 8, 9 இந்த 4 மாதமும் வரும். அப்போ அதுக்கப்புறம் இருக்காதா அப்படின்ற அடுத்த கேள்வி கேட்பீங்க. இல்லை, அதுக்கப்புறம் வந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் இதெல்லாம் வந்து ஏற்பட போகிறது. அதெல்லாம் பாசிட்டிவாகவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் விரும்பின மாதிரியே இருக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு 10, 10, 11, 12 இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேணாம். இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாற்றி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு டேபிள் அது மாற்றலாம், இல்லை ரூம் மாற்றலாம், இல்லை இடம் மாற்றலாம். அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலையில் ஏதோ ஒரு சின்ன மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும். அது வாழ்க்கையில் மிக மிக உயர்வுகளை உங்களுக்கு கொண்டு தரும். பொருளாதார ரீதியாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அமைப்பு உருவாகிறதுனால இந்த வருஷம் மிக மிக சிறந்த வருஷமாக இருக்கும் 6ஆம் மாதத்துக்கு மேலே. ஸோ முதல் பாதி கஷ்டமாகவும் 2வது பாதி சூப்பராகவும் இருக்கும். முதல் பாதி கஷ்டம் அப்படின்றத விட ஆமாம் சிரமங்கள் அதை கணக்கு பண்ணும்போது சிரமம் தான். முதல் 6 மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். 2வது 6ஆம் மாதத்துக்கு மேலே எல்லாத்தையும் தொடங்கி நடத்திக்கலாம். இப்படி பண்ணிங்கனாலே இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷங்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு எல்லாத்தையும் புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் மிக மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 உங்களுக்கான வருஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறப்போகிறது. உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. ஸோ இந்த வருஷம் விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல வருஷமாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து நீங்கள் வள்ளி தெய்வானங்களே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடும் போது வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகி நல்லது கிடைக்கும். பொதுவாக நீங்கள் சஷ்டி இல்லை கிருத்திகை, இந்த கிருத்திகை விரதம் இருக்கலாம். மாதத்துல ஒரு நாள் வருது, இல்லை மாதத்துல 2 நாள் விரதம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கலாம். ஸோ மாதத்துல வந்து முதல்ல ஒரு நாள் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, மாத கிருத்திகை நடக்கும். அப்போ வந்து முருகனுக்கு விரதம் இருங்க. அன்னைக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பிரசாதம் 4 பேர் கொடுத்து அது மாதிரி பண்ணுங்க. ஸோ மாதத்துல ஒரு நாள் நம்ம அது மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு எல்லா விதத்துலையும் வெற்றியை நோக்கிய நம்ம வாழ்க்கை பாதை நடக்கும். நம்ம வாழ்க்கை வெற்றி நோக்கி போகிறது மட்டும் கிடையாது, பாசிட்டிவாக போகும். அதுக்கு வந்து வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னொருத்தரோட உதவியோ எல்லாமே உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து நான் எல்லாருக்கும் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் நம்ம சம்பாதிக்கிற மட்டும் இல்லை, நம்ம 4 பேருக்கு செய்யணும் இல்லையா, அந்த லெவலில் நம்ம இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாரும் விரும்புவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி வள்ளி தெய்வானை முருகப்பெருமானை வணங்கிக்கங்க. இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் மிக மிக நல்ல வருஷமாக இருக்கணும். இந்த நம்மளுடைய பாமணி ஜோதிடம் சேனலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.